ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் உடல் முழுவதற்கும் துருவ நட்சத்திரத்தின் அருள் சக்தியை பெறச் செய்யும் ஒரு பயிற்சியாகும். என்றால் கண்ணின் கருவிழிக்கில் இருக்கக்கூடிய கருமணிதான் எல்லாவற்றையும் படமாக்கி கொடுக்கின்றது. அதனுடன் தான் எல்லா வயர்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றது. வெளியிலிருந்து எடுத்துக் கொடுப்பது அந்த கண் தான். ஆகவே அந்த கண்ணின் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இப்படி அந்த கண் அதனுடன் தொடர்பு கொண்ட வயர் குருநாதர் சொல்வது போன்று அதன் மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் நாம் துருவ நட்சத்திரத்தின் சக்தி இணைத்து கொடுக்க முடியும். இருந்தாலும் சந்தர்ப்பத்தில் நாம் வேதனை என்ற உணர்வை எடுத்து வளர்த்து விட்டால் நாளடைவில் இந்த கருவிழி மாசுபட்டு விடுகின்றது. விஷத்தன்மை முன்னணியில் இருந்தால் அது அதிகரித்து கருமணிகள் விஷத்தன்மை வாய்ந்ததாக அடைந்து விடுகின்றது. நம்மை அறியாமலே இந்த தன்மைகள் ஆகி உடலுக்குள் பரவி கடும் நோயையும் உருவாக்கி விடுகின்றது. அது மட்டுமல்ல, கண்ணுடன் தொடர்பு கொண்ட நரம்பு மண்டலங்களிலும் விஷத்தன்மை கவர்ந்து கொண்ட பின் அதனுடைய செயலாக்கங்கள் பலவீனமாகி கண் பார்வையும் மங்கி விடுகின்றது அல்லது இழந்து விடுகின்றது. எத்தனையோ கோடி உடல்களில் தான் பார்க்க வேண்டும் என்ற வலுவாக எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் தான் கண்களாக உருவானது. ஒன்றை ஒன்று பார்த்து வலிமை கொண்டு பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்தது. பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்த அந்த உணர்வுகளை பெற்றால் நம் கண்கள் நம் அந்த மாசுபடும் நிலை என்று சொல்லுகின்றமே மீண்டும் அதை மாற்றலாம். அதை வைத்து மற்ற நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் உயர்ந்த சக்திகளை பாய்ச்ச முடியும். கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்பது போன்று அந்த எண்ணம் முதலிலே கண்ணுக்குத்தான் வரும், கருவிழி அதைத்தான் கவரும். ஆகவே துருவ நட்சத்திரத்தின் பேரருளை கண்களிலே கருமணிகளிலே அதிகமாக நாம் படரச் செய்தல் வேண்டும். அதற்குத்தான் இது பயிற்சி என்று கொடுக்கின்றோம். நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் விஷத்தன்மையாக அதில் பரவிவிட்டால் அங்கே வேதனை வருகின்றது, வாத நோய் வர காரணமாகின்றது. அந்த வாத நோயை வராது தடுக்க துருவ நட்சத்திரத்துடைய சக்திகளை தலையிலிருந்து கால் வரை நம் நரம்பு மண்டலம் முழுவதும் பாய்ச்சி அதை சீராக்க முடியும். அதே போன்றுதான் வேதனைகளை அதிகமாக எடுத்துவிட்டால் எலும்பை உருவாக்கிய அணுக்களும் பலவீனம் அடைந்து விடுகின்றது. சில நேரங்களிலே ஒன்றுமே செய்திருக்க மாட்டார்கள், வெறுமன கையைத்தான் ஊண்டினேன் எலும்பு முறிந்துவிட்டது என்பார்கள். நடந்து போனேன் காலை ஊண்டினேன் எலும்பு முறிந்துவிட்டது என்பார்கள். இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள். இந்த எலும்பை உருவாக்கிய அணுக்களுக்கு உண்டான உணவுகள் அது குறையப்படும் பொழுது எலும்புகளின் பலம் பலவீனமாகி எலும்பின் பலம் குறைந்து விடுகின்றது. எலும்பின் பலம் குறைந்தாலும் எல்லாவற்றிற்கும் மூலம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊன்தான். உதாரணமாக நிலத்திற்குள் எத்தனை வித்துகள் மறைந்திருக்கின்றது, நிலத்தின் அடியில் ஆழத்திலே நீரும் இருக்கின்றது. இருந்தாலும் வித்துகள் அந்த ஆழத்தில் இருக்கும் நீரை எடுப்பதில்லை, நிலங்கள் அதில் பரவி இருக்கும் நீரைத்தான் எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் பாறைகளோ கற்களோ இருந்தாலும் மரங்கள் தன்னுடைய விழுதுகளை பாய்ச்சி அவைகள் அந்த நீரை எடுத்துக்கொள்ளும் சக்தி பெற்றது. ஆனால் மற்ற செடி கொடிகள் சிறிது காலமே வாழும், அதற்கு அந்த சக்தி இல்லை. இதே போன்றுதான் நம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊழ் வினை என்ற வித்துகளின் இயக்கம் இதே போன்றுதான் என்று குரு இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார்கள். என்றுமே எங்கிருந்தும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்திகளை அந்த ஊழ்வினை என்ற வித்துகளுக்குள் நாம் ஆழமாக பதிவாக்க வேண்டும். நம் பிரபஞ்சத்திற்குள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதிகமாக படர்ந்திருப்பதனால் அதன் உணர்வை கவர்ந்து எளிதில் வளர்த்து கொள்ள முடியும். உதாரணமாக நாம் நோயாளியை பார்த்தால் கருவிழி இழுத்து நெஞ்சின் எலும்புக்குள் தான் முதலில் பதிவாக்குகின்றது. அங்கே பதிவானால் தான் நோயாளியின் உணர்வை கவர்ந்து அறியவும் முடிகின்றது. நோயாளியை கூர்ந்து கவனித்தால் பதிவாகின்றது. கருவிழி ருக்மணி உடலுடன் இணைத்துக் கொள்ளும், அல்லது அதை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ரெக்கார்டு செய்து கொள்ளும். அதனுடைய வேலை அதுதான். பதிவான பிற்பாடு கண்ணினுடைய சேர்ந்த காந்த புலனோ வெளியிலிருந்து வரும் அதன் இனமான உணர்வை கவர்ந்து ஆன்மாவாக மாற்றுகின்றது.
ஆன்மாவில் இருப்பதை மூக்கின் வழியாக உயிரின் காந்தப்புலன் கவர்ந்து உயிரான்மாவாக மாற்றுகின்றது. இதில் எது அதிகமாக சேர்கின்றதோ அதுதான் செயல்படுத்தும். எத்தனையோ வருடங்கள் நாம் சேர்த்து வைத்திருந்த உணர்வுகள் இதுபோன்றுதான் ஊழ்வினை என்ற வித்துகளாக எலும்புக்குள் பதிவாகி இருக்கின்றது. நிலம் கெட்டுவிட்டால் அதை பண்படுத்தி நல்ல சத்துக்களை கொடுத்து அதன்பின் பல நல்ல பயிரினங்களை அதில் வளர்க்கின்றோம். பண்படுத்தவில்லை என்றால் விஷம் கொண்ட பயிரினங்கள் தான் அதில் விளையும். இதை போன்ற நம் உடலான நிலைகளை பண்படுத்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அடிக்கடி ஊழ்வனை என்ற வித்துகளாக இருக்கக்கூடிய அவைகளுக்குள் செலுத்தி அருஞானிகளின் அருள்சக்திகளை பதிவாக்கும் திறனுள்ள ஊனாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் ஞானகுரு அவர்கள் நம் உடல் முழுவதும், உடல் உறுப்புகள் முழுவதும் சக்தி வாய்ந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பதிவாக்கக்கூடிய பயிற்சியாக நம் நிலம், அதாவது எலும்புக்குள்ள ஊனை பண்படுத்தி அந்த அருஞானியுடைய சக்திகளை பதிவாக்கும் திறனுள்ள ஊனாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் கண்ணினுடைய கருமணியில் உள்ள ஆற்றலையும் அதில் துருவ நட்சத்திரத்தினுடைய பதிவாக்கி நமக்குள் அதை வளர்க்க வேண்டிய முறைகளை எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனை துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை கவரக்கூடிய சக்தியாக மாற்றிவிட்டால் எல்லா உறுப்புகளுக்கும் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை எளிதாக கொடுக்க முடியும் என்று இதில் வழிகாட்டுகிறார்கள்.